ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு திருப்பூருக்கு விஜய் போயிருக்கிறார். கொங்கு தங்கங்களே அப்படின்னு தன்னுடைய உரையை ஆரம்பித்திருக்கிறார். பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். திமுக செய்த தவறுகளையும் இன்றைக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். ஒரு காலம் உங்களுக்கு நான் பொய் வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு முழுமையான தேர்தல் அறிக்கையை 16ஆம் தேதி வெளியிட போறேன் அப்படின்னும் விஜய் சொல்லிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் வைத்த ஒரு பிரதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிக அளவில் இரண்டாவதாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு, அந்த சாதனையை செய்தது திமுக அப்படின்னு விஜய் குற்றம் சாட்டி இருக்கிறார். இந்தியாவிலேயே அதிகமான MSMEs இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடும் ஒண்ணு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு இன்னும் மிக பெருமை சேர்த்தது யார் தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான MSME நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனது தான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாஜகவை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதனுடைய அயோக்கியத்தனங்களை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது மாதிரி மறைக்கிற வேலையை விஜய் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடுத்தொரு உதாரணம் தான். ஏன்னா தொடர்ந்து பல நேரங்களில் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக கூட குரல் கொடுத்தது கிடையாது. அவருடைய திரைப்படம் வரல, பெரிய நெருக்கடி, அது எல்லாருக்கும் தெரியும். பல்வேறு நபர்கள் அதுக்கு எதிராகலாம் இது பண்ணாங்க. ஆமா, குறிப்பா அந்த திரைப்படம் லீக் ஆனிச்சு. லீக் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் பைரேசிக்கு எதிராகலாம் கடுமையா பேசினாங்க. அப்ப கூட தன் பிரச்சனைக்காக கூட வாய் திறக்காத ஒரே நபர் இவர் தான். சரிங்களா? ஆனா திமுகவை குறித்து மட்டும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை திமுக தலையில கட்டுறது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்குது. திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் ஏழுமலைக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க. நீ வா தம்பி, நம்ம பாஜகவை குறித்து எந்த இடத்துலையும் பேசக்கூடாது, இதுதான் மேலிருந்து வந்திருக்கிற உத்தரவு அப்படின்னு தங்களுக்குள் பேசிக்கொள்கிற ஆடியோ. ஏரியாவில் நோட்டீஸ் கொடுத்தேன்னா, சரி பிஜேபிக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு டிவிகேக்கு போடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கே நம்ம ஆளுங்களே அடிக்க வராங்கண்ணா, திட்டுறாங்கண்ணா. சரிதானே? பிஜேபிக்கு நமக்கு இப்ப பிஜேபி பத்தி நம்ம பேசுறது என்ன இருக்குது? இப்போ நமக்கு முழுக்க முழுக்க திமுக தான் இப்ப நம்ம டார்கெட். அண்ணா திமுக தானே அடிக்கணும். அண்ணா ஓகேண்ணா, நாங்க திமுக எதிர்த்து பேசின்னு தானே இருக்கோம். பேசிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம்னா, நம்ம திருவண்ணாமலையில ஏடிஎம்கேவோட நிக்கல, பிஜேபி தானே நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போற நேரம் எங்களுக்கு போடுங்க, நாங்க புதுசா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் அடிச்சு பிஜேபி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தேன்னா, அதுக்கு என்னையே அடிக்க வர்றாங்கண்ணா நம்ம கட்சியில இருந்தே. இல்ல இப்போ தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். சரியா? இப்போதைக்கு நம்ம பிஜேபி தொடக்கூடாது. பிஜேபிக்கு நமக்கு இப்ப பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ தலைமை என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளை பின்னா அவங்க ஹெல்ப் நம்ம ஏதோ தேவைப்படுன்னு ஏதாவது யோசிப்பாங்க. அதெல்லாம் உனக்கு டீப்பாலாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். சரியா? இப்போ எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பியூஷ் கோயலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. விஜயை யாரும் கண்டுக்கிடாதீங்க, விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பார், அவர் நாம அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது அந்த உள்ளரங்கு மீட்டிங்ல பேசினாரு. அது மட்டும் இல்ல, ராம்தாஸ் அத்வாலே இடையில கூட 2 தடவை சொல்லியிருக்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு விஜய் எங்களோட கூட்டணிக்கு வருவார், நாங்கள் ஒரு கூட்டணி, அதாவது சீட்டுகள் குறையும் போது விஜய்கிட்ட இருந்து நாங்கள் கூட்டணி அமைத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு செட் பண்ணப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் விஜய் எவ்வளவு நெருக்கடி நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் அது தனக்கே நடந்தாலும் கூட அதை பற்றி பேசாமல் தவிர்த்துட்டு போறாரு. இன்னும் கூடுதலா அவர் சொல்ற, திருவண்ணாமலையில போட்டியிடுறதே பாஜக வேட்பாளர் தானே, அங்க தாவேக்கா பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியே தெரியணும் இல்லையா? ஆமா, பேசியே ஆகணும். ஆனால் அதை கூட பேசக்கூடாது, மேல இருந்து இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், பேசக்கூடாதுன்னு தங்களுக்குள் பேசிக்கொள்கிறாங்க. அந்த விஷயத்தை திமுக மட்டும் எதிர்க்கணும். ஆமா, இப்ப நீங்க ஒரு 2 நிர்வாகிகளுக்கு இடையில நடக்குது, இதையே தான் அப்படியே பிரதிபலிக்கிறாரு விஜய். நீங்க விஜய்
பாஜகவை பேசக்கூடாதுங்கிறது வந்து கீழ்மட்டத்துல மட்டும் இல்ல, தலைமையில் இருக்கக்கூடிய விஜயுமே அதைத்தான் செய்கிறார். ஆமா, நீங்க இவரு முன்னாள் தாவேகா செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவரும் நம்மகிட்ட கொடுத்த பல பேட்டிகள்ல சொன்னது அதான். ஜனநாயகன் படம் குறித்து பாஜக இதை முடக்குகிறதுன்னு எங்கேயுமே பேசிடக்கூடாது அப்படின்னு தான் அதனுடைய செய்தி தொடர்பாளர்கள்ல இருந்து எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன். சோசியல் மீடியா ஐடிக்கள் உட்பட, டிவிகே ஹேண்டில்ஸ் அது உட்பட எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா பிஜேபி குறித்து பேசிவிடவே கூடாது. விஜயும் பேசல, ஜனநாயகன் பிரச்சனையே பாஜக முடக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல அவரோட ஐடிஸ், சோசியல் மீடியா ஐடிஸ் பேச மாட்டாங்க. அதாவது பேசாமல் கடந்து செல்வதுங்கிறது வேற. ஆமா, ஆனா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திமுக தலையில் சாட்டுவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அவர் என்ன சொல்றாரு, திமுக அரசு, அதுவும் ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பெரிய சாதனை இருக்குது. அது என்னன்னா, கிட்டத்தட்ட அதாவது 2வது பெரிய மாநிலம், அது அதிகமான நபர்கள் எம்எஸ்எம்இ செக்டார்ல நிறுவனங்கள் மூடப்பட்டதுல 2வது பெரிய மாநிலம் இதுதான் அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த அரசுக்குத்தான் பொருந்துங்கிறாரு. சாதனைன்றாரு. உண்மையிலேயே அந்த நிறுவனங்கள் எப்போது மூடப்பட்டுச்சு? 2017 ஜிஎஸ்டி வரி விதிப்பு வந்ததுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட 50,000 நிறுவனங்கள் மூடப்பட்டது. நீங்க 2016-17 அந்த ஆண்டு அதனுடைய மொத்த எண்ணிக்கை, எம்எஸ்எம்இ நிறுவனங்களின் மொத்த எண்ணிக்கை 2,67,000. அதே மாதிரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 2016-17 நிதியாண்டில் பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட எண்ணிக்கை 2,67,000. ஜிஎஸ்டி அறிமுகத்துக்கு பிறகு, அதாவது 2017-18 நிதியாண்டுல 2,18,000 அது குறையுது. கிட்டத்தட்ட 50,000 நிறுவனங்கள் காணாம போகுது இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி விதிப்பினால்தான். சரிங்களா? இது ஒண்ணு. அதுக்கு முன்னாடி 2016 தொழிலாளர்கள் இதனால வேலை இழந்தாங்க. நிறுவனங்களே எவ்வளவு மூடப்பட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 5,19,000 தொழிலாளர்கள் வேலை இழந்தாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு இது சட்டமன்றத்தில் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு தாக்கல் செய்த அறிக்கை. கண்டிப்பா இதற்கு எதிராக அன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடுமையான விமர்சனங்களோடு இது வந்து ஒரு பினாமி அரசு அப்படின்னு குற்றம் சாட்டி பாஜகவை விமர்சித்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய நெருக்கடியை செய்தது இந்த பாஜக அரசு. அதே மாதிரி நீங்க டிமானிட்டைசேஷன் சொல்லி 2016 வந்துச்சு. அப்பவும் பல நிறுவனங்கள், இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கள் திண்டாடுவதற்கு காரணம் 2 முக்கியமான விஷயம். ஒன்று டிமானிட்டைசேஷன்ங்கிற அந்த பண மதிப்பிழப்பு, இன்னொன்று அதற்கு பிறகு நடந்தது இந்த ஜிஎஸ்டி வருகை. மொத்தத்திலேயே அந்த நிறுவனங்களையே அழித்தொழித்தது, திட்டமிட்டு அழித்தொழித்தது மோடி அரசு தான். ஆமா, சிறு குறு நிறுவனங்களை அழித்து பெரு நிறுவனங்களை வாழ வைப்பது. சின்ன மீனெல்லாம் கொண்டாதான் பெரிய மீன் வாழ முடியுங்கிறது மாதிரி அம்பானிகளை உருவாக்க வேண்டும், அதானிகளை வளர்க்க வேண்டும்னு சொன்னா இந்த சிறு நிறுவனங்களை எல்லாம் அழித்தாக வேண்டும்ங்கிற திட்டத்தோடு வேலை செய்து இந்த பாஜக அரசு. ஆனா இதை குறித்து ஒரு வார்த்தை பேசாம, இதுக்கெல்லாம் இந்த பெருமைக்கெல்லாம் காரணம்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினை நீ சொல்றன்னா நீ யாருக்கு வேலை செய்யற? இன்னொன்னு, நீங்க அதற்கு பிறகு, அதாவது 2017 பிறகு மிகப்பெரிய அளவில் இந்தியாவெங்கும் நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கும், குறிப்பாக கோயமுத்தூர், திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்களில் பல நிறுவனங்கள் பின்னடைவை சந்திப்பதற்கும் காரணமாக இருந்தது ட்ரம்ப் போட்ட டாரிஃப். 50% டாரிஃப் போட்டாரு. அதற்கு பிறகு அதை 18% குறைச்சிருக்கிறாரு. அப்ப கூட நீங்க யோசிச்சு பாருங்க, 0வா இருந்த, டாரிஃபே இல்லாம இருந்த இடத்துல 18% உருவாக்கி வச்சதுதான் இவர்களுடைய சாதனை. நீங்க ஜவுளித்துறை கடுமையான பாதிப்பை, நெருக்கடியை வந்து சந்திச்சது. கிட்டத்தட்ட 30 லட்சம் தொழிலாளர்கள் இப்போ அல்லாடிட்டு இருக்கிறாங்க இந்த வரி விதிப்பினாலதான். இவ்வளவுத்துக்கும் காரணம் இந்த மோடி அரசு. இந்த மோடி அரசை குறித்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு உன்னால முடியல. ஆனால் நீ துணிஞ்சு இந்த பழிகளை எல்லாம் கொண்டு வந்து திமுக மேல போடுறன்னா நீ யாருக்கு வேலை செய்யற? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அதே போல பல்வேறு மானியங்கள் வந்து வழங்கப்படும், மின்சாரத்திற்கான மானியம், இப்படியான விஷயங்களையும் அவருடைய அறிவிப்புகள்ல வந்து கொடுத்திருக்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்க, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறது அப்படிங்கிறது கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதே போல நெசவாளர்களுக்கு, ஆமா, நெசவாளர்களுக்கும் கொடுக்கறது நடந்துட்டு இருக்கு. இந்த இலவசங்கள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல பாஜக அரசு தீவிரமா வேலை செய்யுது. ஏன் மானியங்களும் கொடுக்க கூடாது? ஆமா, ஏன் அப்படின்னா மானியங்கள், இலவசங்கள் இதெல்லாம் கார்பரேட் ரூல்ஸுக்கு முரணானது.
ஸோ இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனிய சனாதன அரசுங்கிறது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் அடிவரடி அரசுங்கிறதுனால அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. குறிப்பா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நிதியமைச்சகத்திலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் வருது. அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கடுமையா விமர்சிச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, நெல்லுக்கான அந்த ஆதார விலையை கொடுப்பதில் ஊக்கத்தொகையாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு அங்கிருந்து சுற்றறிக்கை இவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆமா, முதலமைச்சர் கண்டிச்சு பேசுறாரு. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. நிர்மலா சீதாராமன் மறுத்தாங்க. நிர்மலா சீதாராமன் அதை மறுத்தாங்க. உடனே முதல்வர் சொன்னார், முடிந்தா அந்த கடிதத்தை வெளியிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கடிதத்தை வெளியிட்டு அதுக்கு ஒரு பொழிப்புரை வேற எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி எந்த அளவிற்கு இந்த அதாவது மாநிலங்களை ஒடுக்கிறது மட்டும் இல்ல, அவர்கள் செய்கிற நலத்திட்டங்களை கூட ஒடுக்குவதற்கு இந்த அரசு காத்து நிக்குது. யாரு? இந்த பாஜக அரசு. ஆனா இந்த பாஜக அரசை பற்றி நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற. நான் வந்து இன்னும் அந்த கடிதத்தில் என்ன சொல்லி இருக்குது? அந்த கடிதத்தை வெளியிட தயாரான்னு முதல்வர் சொன்ன உடனே கடிதத்தை வெளியிட்டு ஒரு சப்பை கட்டி ஒரு ட்விட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கடிதத்தில் தெளிவா இருக்குது, நீங்க ஊக்கத்தொகை கொடுக்க கூடாது, அப்படி நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாதுன்னு. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி. விவசாயி என்ன பண்ணுவான்? விவசாயி வயிற்றுல அடிக்கிற வேலை இந்த பாஜக அரசு செய்கிறது. இப்ப நெல்லுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க கூடாதுனால் டெல்டாவில் அவ்வளவு லட்சக்கணக்கான விவசாயி இருக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் என்ன வருது? இப்ப இவங்களும் மினிமம் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு தான் டெல்லியில் ஓராண்டுகளுக்கு ஆண்டு கணக்கா போராடினாங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்தாங்க. அவங்க மேல இவங்க என்ன துப்பாக்கி சூடு என்னென்ன பண்ணி டார்ச்சர் பண்ணாங்க, எல்லாமே செய்யறாங்க. இன்னொன்னு, இவர் வந்து பல அதாவது தறிக்கு கொடுக்குற மின்சாரத்தை உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த திமுக அரசு செஞ்சிருக்குது. 250 யூனிட்னு இருந்ததை 500 யூனிட்டா ஏற்றி கொடுத்துருக்காங்க. 500 யூனிட்னு இருந்தது, அதாவது விசைத்தறிக்கு 500 இருந்ததை 700 யூனிட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் உயர்த்தி கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே திமுக செய்த அந்த விஷயங்களை கூடுதலா ஒரு 250 யூனிட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி, எடப்பாடி மாதிரி இங்க 1000 தர்றோம்னா 2000 விஜய் பொறுத்து இருந்து வந்து 2000ன்னு சொன்னாருன்னா நாங்க 2500. இன்னொன்னு, குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகை சொல்றாருல, அவர் அந்த சொன்ன தொகை 3500 ரூபாய்ங்கிறது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிற தொகை. அதே மாதிரி கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4500ங்கிறது திமுக தன் தேர்தல், அதே தொகை அப்படியே டிப்பி காப்பி அடிச்சுதான் விஜய். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 500-1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாப்புல. இப்படித்தான் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்துல வந்து 2024 ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க, மின்சார திருத்த சட்ட விதின்னு ஒண்ணு. அதுல 23வது விதியில மாநிலங்களுக்கு மானியங்கள் கொடுக்க கூடாது, எக்காரணத்தை கொண்டும் மின்சாரத்தில் மானியம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மின்சார திருத்த விதிகளே கொண்டு வராங்க. ஆமா, தமிழ்நாடு டான்ஜெட்கோ இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் தொடுக்குது. இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தான் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. நீங்க இந்த மின்சாரங்களை கொடுக்க கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, அவரு வேற எந்த இலவசங்களுமே கொடுக்க கூடாது, மாநிலங்கள் மற்றும் வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலங்கள் இலவசங்களை வழங்குகின்றன, அது கூடாது, இப்படி செய்வதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தடைபடுகிறது, அனைவருக்கும் இலவச உணவு, இலவச மிதிவண்டிகள் மற்றும் இலவச மின்சாரம் வழங்குவதற்கு பதிலாக வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். எங்க வேலை வாய்ப்பு இல்லை, உரிய வேலைக்கு உரிய சம்பளம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிதான் இப்ப நொய்டால போராட்டம் நடக்குது. உங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் அது நடக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் 15000 ரூபாய் சம்பளத்தை உத்தரவாதமா கொடுக்கறதுனால அதற்கு அந்த பணத்தை எங்களுக்கு உத்தரவாதப்படுத்துங்கன்னு சொல்லி தான் சண்டை போடுறாங்க. 10,000-11,000 தான் கொடுக்குறாங்க நொய்டாவில், டெல்லிக்கு பக்கத்தில், யூபியில். 12 மணி நேரம் வேலைங்க. காலையில போனா 6 மணிக்கு போனா 6 மணி வரலாம். அது போக எக்ஸ்ட்ரா டைமும் கூட வேலை வாங்குவாங்க. பேரு தான் 12 மணி நேரம். இப்படி உழைப்பாளர்களை சுரண்டிட்டு பற்றாக்குறையில வாழ்றவனுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு வெல்ஃபேர் அரசு, ஒரு நல அரசு வந்து ஒன்று கொடுக்குது அப்படின்னு சொன்னா அதை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்றது தான் இந்த பாஜக அரசு. இதை பற்றி இந்த விஜய் ஒரு வார்த்தை பேசுறாரா? நான் இதை தருவேன் அதை தருவேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நடிக்கிற தண்டியும் வந்து இலவசங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி மிக்சியை போட்டு உடைக்கிறது, அதை போட்டு உடைக்கிறது, லேப்டாப் உடைக்கிறது பார்த்துட்டு பசங்க எல்லாம் அந்த சர்க்கார் பரம் முடிஞ்சு போய் உடைச்சாங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமே உங்க மேடையில ஒரு பொண்ணு சொன்னா, ஓசி பஸ் வேணுமா, ஓசி பஸ் உனக்கு வேண்டுமா, வேண்டாம் வேண்டாம்னு எல்லாரும் சொல்றாங்க.
அப்போ ஓசி பஸ் வேண்டாம்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு ஏன் அருண்ராஜ் முதற்கொண்டு இலவசங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை விட்டு கொடுங்கள்னு சொன்னார். அப்படி பேசிட்டு இன்னைக்கு தேர்தல் அறிக்கைங்கிற பேர்ல போட்டிக்கு நீ 10,000 கொடுக்கியா நான் 11,000, நீ 2,000 கொடுக்கியா நான் 3,000 அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்து பேசுவது அப்படிங்கிறது இருக்கிற வாக்குகளை திமுக கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு பாஜக இறக்கி விட்டு அந்த அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார் விஜய் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு நடந்த கூட்டத்திலையுமே ஒரு 9 பேர் பக்கம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அவ்வளவு கூட்டம் இன்னும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரலையே. ஏன்னா நாங்க தனியா ஒரு படை உருவாக்க போறோம், அந்த படை வந்து இந்த கூட்டங்கள்லாம் மேனேஜ் பண்ண போகுது அப்படின்னு கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு பல உதார்களை விஜய் கட்சி தரப்புல விட்டாங்க. முன்னாள் டிஎஸ்பிகள், இராணுவத்தினர் எல்லாரும் வந்து அதுல இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கும் ஒரு 9 பேர் வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்கிறாங்களே. ஒரு குடிநீர் ஏற்பாடு செய்யறது கூட விஜயால முடியாதா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்துட்டோம்னா அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எல்லாம் கரெக்ட் ராஜா. முதல்ல உன் கூட்டத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சோண்டி தண்ணியாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அந்த தகுதியாவது உனக்கு இருக்குதா? நீ ஆட்சி அமைச்சு நிர்வாகத்தை செய்கிறதெல்லாம் வேண்டாம், வருகிற கூட்டத்தை நிர்வகிக்கிற ஆற்றல் கூட இல்லாத ஒரு தற்குறி நீ. உன்னை தளபதின்னு சொல்றான், நான் சொல்றேன் நீ ஒரு கொலபதி. நீ வருகிற இடங்களில் ஃபுல்லா ஏற்கனவே 5 பேர் இறந்து போனாங்க கொஞ்ச நாளைக்கு முந்தின கூட்டத்தில் தான். அதுக்கு முன்னாடி நிறைய ஏகப்பட்ட இறப்புகள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீ வந்து 41 பேர் இறந்தப்போ அதை அடுத்த மேல அதை சாட்டி விட்ட. இப்ப இன்னைக்கு 10 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, யார் மேல சாட்ட போட? இன்னும் இல்ல அந்த பாட்டே வருது, உங்க விஜய் உயிர் என வரலாம், அதுக்கு பதிலா உயிரை எடுக்க வர நீ. ஆமா, நீ விஜய் கிடையாது, நான் தான் சொல்றேன், நீ தளபதி கிடையாது, நீ குலபதின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு வருகிற மக்களுக்கு தண்ணியோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ கொடுக்க கூட வக்கில்லாத நீ இன்னொன்னு சொல்றேங்க. இந்த ஆள் சொல்றது எவ்வளவு போங்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 4.4 லட்சம் கோடி ரூபாய். அதோட டெபிசிட், அதாவது அதோட பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாய். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டிலேயே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் டெபிசிட் விழுந்துட்டு இருக்குது. நீ கூட சொல்ற புது திட்டங்கள் இருக்குல்ல, அதோட தொகை 80,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஆகுது. இதை நீ எங்க இருந்து வாங்குவ? நீ என்ன கேட்கற, நீ என்ன சொல்றன்னா அது வந்து அதாவது கமிஷன் அடிக்கிறாங்க, ஸ்டாலின் டாக்ஸ் இருக்குது, அதுல இருந்து நான் வந்து சரி பண்ணிடுவேன். அதை எப்படி செய்ய முடியும்? 1 லட்சம் கோடி ரூபாய்க்கா வந்து டாக்ஸ் அடிக்கிறாங்க? இதெல்லாம் போங்காட்டம். 1 லட்சம் கோடி ரூபாய் இப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா கன்னியாகுமரி நடந்த கூட்டத்துல 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்றாரு விஜய். 10.5 லட்சம் கோடி ரூபாய் இருக்குல்ல. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ₹1 நீங்க ஜிஎஸ்டி கட்டினீங்க அப்படின்னு சொன்னா 29 பைசா தான் கொடுக்குறாங்க ஒன்றியத்துல இருந்து. நீ கேட்டு கொடுக்க வேண்டியதானே? இன்னொன்னு, இந்த நிதி கமிஷன் இப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நிதி கமிஷன் இப்ப சாங்ஷன் ஆயிடுச்சு. அதுல 40% நிதி பகிர்மானத்துக்கு பதிலாக 51% வேணும்னு கேட்டாங்க, கொடுக்கல. 40% தொடர்ந்து சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் பாஜக திட்டமிட்டு நமக்கு வரக்கூடிய பணத்தை அடிச்சுக்கிட்டாங்க போது. இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு முடியாது. இன்னொன்னு, நீ சொல்ற எந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நிதி தமிழ்நாட்டில் கிடையாது. 1 லட்சம் கோடி ரூபாய் அதிகமா விழுது. ஒருவேளை நீ சொல்றதை நிறைவேற்றணும்னா அடுத்த 5 வருஷத்துல இன்னும் 5 லட்சம் கோடி கடனை தானே மாறும். நீ 10 லட்சம் கோடின்னு மாரடிக்கிறது இல்லை. இன்னொன்னு, இந்த விஷயத்துல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு உற்பத்தியை வளர்த்துருக்குது. 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சின்னு சொல்லி நாம சொல்லல, ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அறிக்கையில தான் வருது. சரிங்களா? அவர்களாலேயே இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மறைக்க முடியல. இப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கிறதுனால தான். ஒன்றும் இல்லைங்க, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கிறதுக்கும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. 2 மாசத்து சம்பளம் தான் மொத்த கடனே. அதே மாதிரி உற்பத்தியையும் வருமானத்தையும் பெருக்கி கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. இதை பற்றியெல்லாம் கணக்கில் கொள்ளாம அப்படியே வளர்ந்துச்சு, அதாவது அதிகமான தொகை கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவது அது பாஜகவின் திட்டமிட்ட சதியை தவிர விஜய்க்குன்னு ஒரு அஜெண்டா இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. இப்போ இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து எழுந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதுக்காக பேசியிருக்கிறாரு. டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை, அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் கொடுக்குறோன்ற பேர்ல தொகுதி மறுவரையறை செய்வதற்கான வேலைகளை ஒன்றிய பாஜக அரசு துவங்கி இருக்குது. ஏப்ரல் 16, 17, 18 இந்த 3 நாட்களிலும் ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை
கூட்டி இருக்கிறாங்க. இதனால தமிழ்நாட்டில இருந்து 39 சீட்டு 31 சீட்டாவோ 30 சீட்டாவோ குறைய போகுது. தென்னிந்திய மாநிலங்களே வந்து அதிகாரமற்று மாறப்போகிறது அப்படின்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்பமா வீதியில உட்காருவோம், போராட்டம் நடத்துவோம், நாங்க பாத்துக்குவோன்றாரு. தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தால் தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் வந்து உட்காருவோம். ஒரு வார்த்தை கூட விஜய் அதை பற்றி பேசல. இது எவ்வளவு நயவஞ்சமா பண்றாங்க பாருங்க. இது வந்து 3 மாநிலங்கள், இப்ப தென் மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க போற நேரம். ஆமா, மும்முரமா எல்லாரும் வந்து பிரச்சாரத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலும் எலெக்ஷன் இருக்குது. இப்போ கண்டிப்பா வந்து இவங்க இந்த மாதிரி 16ஆம் தேதி 16, 17, 18 இவங்க வர முடியாது, இந்த எம்பிக்கள் எல்லாம். அதனால 2/3 மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை வந்து நிறைவேற்ற முடியும். இப்போ இருக்கிற எம்பிக்களை வச்சு வாக்கெடுப்பு நடத்தி 2/3 மெஜாரிட்டி காட்டிக்கலான்னு ஒரு சதித்திட்டத்தை போட்டு நயவஞ்சகமாக பண்ணுறாங்க. அதுக்கு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இது எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஜனநாயகம் தான் முக்கியம். அதாவது இதோட கோரை நீங்கள் உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து போர்க்குணத்தோடு வந்து தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்காரு. நீங்கள் வீடியோ அவ்வளோ காத்திரமாக பேசியிருக்காரு. ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டை நீங்கள் வந்து முதுகலை குத்திட்டு திரும்பி போயிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதலமைச்சருடைய இந்த பேச்சுங்கிறது அம்பேத்கருடைய பேச்சு. இன்னைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அவர் சொன்ன ஒரு கோட் ரொம்ப முக்கியமானது. தெற்கு எப்போதும் வடநாட்டை விட முற்போக்கானது, வடக்கு ஒருவேளை தெற்கை ஆள நிலைத்தால் இந்தியா என்ற நாடே இருக்காது அப்படிங்கிற எச்சரிக்கையை முன்பே சொல்லிட்டு போயிருக்கிறாரு அம்பேத்கர். அதே வார்த்தைகளின் பிரதிநிதியாக இன்னைக்கு பேசியிருக்கிறார் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். ஸோ இப்படி காத்திரமான ஒரு எதிர்வினை, சரியான அரசியல்னா என்ன அப்படிங்கிறத பயிற்றுவிக்கிற இடத்தில் நம்மை அடுத்த கட்டத்தில் தூக்கிட்டு போய் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. 60களில் பார்த்த திமுகவை நீங்க பார்க்க போறீங்க. 50, 60களில் எங்களுடைய வீரியமான போராட்டத்தை இந்த நாடு பார்த்திருக்கு, அதை நீங்கள் மீண்டும் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு. இதையெல்லாம் இப்படி ஒரு பக்கம் வீரியமாக போராடி இது பற்றி ஏன் பேசவே மாட்டாரு? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது என்ன திமுகவோட பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு சீட்டை குறைக்க போறாங்க, கேரளாவுக்கு இப்படி ஒட்டுமொத்த தென் மாநிலமே அது மாநிலமே இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு மாற்ற போகுது. யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் சீட்டை அதிகரித்து அங்கேருந்து தமிழ்நாட்டை தென்னிந்தியாவை ஆண்டு விடலாம்னு மோடி நினைக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது வந்து ஏற்கனவே கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க, நீங்க உள்நாட்டுக்குள்ளேயே காலனிகளை உருவாக்காதீர்கள், மாநிலங்களை காலனிகளாக நடத்தாதீர்கள்னு. இவங்க காலனியாலாம் நினைக்கல, ஒரு முனிசிபாலிட்டியாக நினைக்கிறாங்க. இதை பற்றி ஒரு வார்த்தை தெரியணும்லாங்க. மாநிலம்னாலோ மாநில சுயாட்சினாலோ என்னதுன்னு தெரிஞ்சாதான். அவரும் அதே கொள்கை தானே வச்சிருக்காரு, மாநில சுயாட்சி. எழுதி திராவிடம் மறுக்கன் தமிழ் தேசியன்றார். எழுதி கொடுத்தா பேசுவார், வாசிப்பார். அதுக்கான அறிவோ ஆற்றலோ எதுவுமே கிடையாது. ஒரு தற்குறி. நான் தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் இவரை நம்புறவன் மட்டும் கிடையாது, இதுவரே ஒரு தற்குறி, ஒரு தலைமை தற்குறியாகத்தான் வந்து பேசிட்டு போறாரு. தான் அறிவித்திருக்கிற திட்டங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியாது, அதுக்கான பணம் எங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியாது. இதையெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு பாஜக முன்கூட்டியே திட்டங்களை வகுத்து வச்சிருக்குது. அதை பற்றி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. வேலைகளை தன்னுடைய எஜமானர்களுக்கு பிரச்சனை ஆயிருன்னு பேச மாட்டாரா விஜய்? எழுதி கொடுத்தா கூட பேச மாட்டார். அதான் பிரச்சனை. எழுதி கொடுத்தா கூட இதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு தொடை நடுங்கியாக, ஒரு தற்குறியாக இருக்கிறார். தற்குறி மட்டுமில்ல, காரியக்கார தற்குறியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. டீலிமிட்டேஷன் பத்தி முதல்வர் அவர்கள் வந்து கடுமையான எதிர்வினையாற்றாரு. இதற்கு எதிராக ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசுறாரு. இட் இஸ் வெரி சில்லி கன்சர்ன். இட் இஸ் எய்தர் ஷோஸ் தே ஆர் அன்எஜுகேட்டட் ஆர் தட் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சோ புவர். அவர்களுடைய புரிதல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அவர்கள் வந்து படிப்பறிவற்றவர்களின் புரிதல் இது அப்படின்னு பேசுறாரு. எந்த அளவிற்கு, அதாவது இது வந்து முதல்வர் அவர்களை பற்றியா சொல்றாரு. முதல்ல டீலிமிட்டேஷனை பற்றி முன்கூட்டியே உணர்ந்து இதுக்கு எதிராக எல்லா மாநிலத்து முதல்வர்களையும் அழைத்து கூட்டம் நடத்தி யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ உங்களுக்கே தெரியும்.
பஞ்சாப்ல இருந்துலாம் வந்து முதல்வர் வந்திருந்தாரு, பஞ்சாப் முதல்வர் பான்கிமான்லாம் வந்திருந்தாரு. ஸோ இப்படி அனைவரையும் கூப்பிட்டு முன்கூட்டியே எச்சரித்தவர், இந்த விஷயத்தை குறித்து பேசியவர் முதல்வர். ஆனால் இதற்கு எதிராக பேசுகிற பாஜக இவ்வளவு இழிவுபடுத்துறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு முறை வந்து முன்னாடி நேரு தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை குறித்து நான்சென்ஸ்னு சொன்னார். அதற்கும் இதற்கும் சற்றும் சளைத்ததல்ல இந்த பேச்சு. புரிதல் குறைபாடு உள்ளவர்களின் பேச்சு அப்படின்னு சொல்லுவது என்பது அன்னைக்கு நேரு சொன்னதற்கு நிகரானது. அதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் எழுந்துச்சு. அன்னைக்கு திமுக பண்ணுச்சு. அதே மாதிரியான எதிர்வினையை இந்த பாஜக அரசு சந்திக்க போகிறது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தெனாவட்டு பேச்சு காட்டுது. ஓகே தோழர், தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர்.